வாசகனோடு இணைந்து ஒரு முத்தம் கொடுப்பது போல அதுக்கு ரெண்டு பேர் தேவை. எழுத்தாளர் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல வாசகனும் தேவை. எனவே அத்தகைய ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிற ஒரு இதில் வந்து இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை ஒரு பைபிள் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து புத்தர் வந்து மனைவி மக்களை விட்டு விட்டு போனார், ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். அப்புறம் வள்ளலார் வந்து மனைவியை விட்டு போனார், பொறுப்பில்லாத மனுஷன் என்றெல்லாம் சொல்றாங்க. அம்பேத்கரை படி விட்டு போன ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் தான். யாருக்காக? சமூகத்துக்காக. கோட்டு சூட்டு போடுறது கூட சமூகத்துக்காக தான். பாருங்களேன், பாவம் புழுக்கமா இருந்திருக்கும் இந்தியாவில். அந்த புழுக்கத்தை சகித்துக் கொண்டார். எதுக்காக? ஒண்ணுமே சட்டையை அணியக்கூடாது, இடுப்புக்கு மேலே துண்டு போடக்கூடாது, இடுப்பு மேலே துண்டு போட்டதை இடையில எடுத்து கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்கிற ஒரு சமூகத்தில் நான் கோட்டு சூட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டினார். புழுக்கத்தோடு போட்டு திருச்சார். இந்த புத்தகம் அம்பேத்கரை கடவுளாக்கி வழிபடுவதற்காக அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா கடவுளை நாம் அம்பேத்கரை நாம் கடவுளாக்கி விட்டால் கடவுள் இதுவரையிலும் நமக்கு எதுவுமே கொடுக்காதது மாதிரி அம்பேத்கரும் எதுவும் கொடுக்கணும். டூபாய்ஸ்னு ஒரு கருப்பர் தலைவர் இருக்கார், பிளாக் மூவ்மெண்ட்னுடைய தலைவர். அந்த டூபாய்ஸ்க்கு அம்பேத்கர் கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாரு? அன்பிற்கினியவர்களே, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை வெளியிட்டிருப்பது மிகவும் பிரபலமான நிறுவனமாகிய வேர்டன் பிரசுரம். இந்த புத்தகத்தை தமிழர்களின் கையில் வந்து சேர்ந்தபோது புத்தகத்தை தொடுபவன் என்னை தொடுகிறான் என்று வால்ட் விட்மன் சொல்வார். இந்த புத்தகத்தை தொடுகிறவர் அம்பேத்கரை தொடுவார்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை விகடன் நிறுவனம் தன்னுடைய அதை டீம்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் டீமில் இருக்க காத்திரமான 3 தீவிரமான எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அதை ஒப்படைத்திருக்கிறது. அவர்களுடைய இந்த புத்தகம் என்பது உருவானது சுமார் ஓராண்டு காலம் பிடித்திருக்கிறது என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அதன் பின்னால் எந்த அளவுக்கு உழைப்பு நுழைந்திருக்கிறது என்று. பொதுவாக அம்பேத்கரை பற்றி டாக்டர் B.R. அம்பேத்கர் என்று சொல்கிற போது அவரை பற்றி பல்வேறு கருத்துருவாக்கங்கள், பல்வேறு உருவ ஜோடிப்புகள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன. இது யாரும் வேலை மெனக்கிட்டு ஜோடிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளாக ஒரு சாதிய சமூகமான இந்திய சமூகத்தில் இந்த சகாப்தத்தின் மாபெரும் அறிவுஜீவியான டாக்டர் B.R. அம்பேத்கர் என்பவரை நாம் எவ்வாறாக உள்வாங்கி இருக்கிறோம், எப்படி அவருடைய அவருடைய உருவம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இதில் இன்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற இந்த தலைப்பு, அந்த தலைப்பே வந்து ஒரு பேரடிம் ஷிஃப்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பேரடிம் ஷிஃப்டை உருவாக்குகிறது. ஏனெனில் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னவுடனேயே அவர் ஒரு தலித் சமூகத்தினருடைய ஒரு தலைவர் என்ற ஒரு புரிதல் தான் நாடு முழுவதுமே பரவி இருக்கிறது. ஆனால் அத்தகைய ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர் என்று பேசப்படுபவரை எல்லோருக்குமான தலைவர் என்று சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு புரிதல் குறித்த ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறது. அந்த மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டுரைகளும் எந்த அளவுக்கு முயன்றிருக்கின்றன, எந்த அளவு உண்மையாக இருந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனெனில் பொதுவாக தமிழ் சூழலில் ஒரு புத்தகம் வருகிற போது அதுவும் அந்த புத்தகத்தை வாசித்து அதன் மீது இருக்கிற கருத்துக்களை நேசித்தோ அல்லது விமர்சித்தோ ஒரு செயல்பாடு இங்கே எந்த அளவுக்கு நிகழ்கிறதோ
அந்த அளவுக்குத்தான் அந்த புத்தகத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். அது நம் மீது வேலை செய்ய தொடங்குகிறது என்று அர்த்தம். ஆனால் அத்தகைய ஒரு வாசிப்பு எந்த அளவுக்கு நிகழ வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த கூட்டம் நம்மளுடைய படைப்பு குழுமம் அவர்கள் சமூகத்தின் எல்லாவற்றையும் அவருடைய படைப்பு குழுமத்தினுடைய அந்த சிம்பலை லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும். படைப்பு சமூகத்தின் இணைப்பு. எனவே ஜின்னா அவர்களும் அவருடைய நண்பர்களும் இணைந்து ஒரு சமூக இணைப்பை குறிக்கோளாக கொண்டு ஒரு இலக்கிய செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். பொதுவாக இலக்கியம் சொன்னாலே நம்ம ஊரில் எப்படின்னா அது ரொம்ப ஒரு புனிதமான வஸ்து. எழுத்துனாலே ஒரு அதிகாரம். எழுத்து என்பது ஒரு புனிதமான வஸ்து. அதெல்லாம் அழுக்கப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் தனிமையாக இருந்து யோசித்து நான் எனக்காகவே எழுதினேன் அப்படின்னு சொல்கிற ஏராளமான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். நான் யாருக்காகவும் எழுதவில்லை, எனக்காகவே எழுதி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவர்கள்லாம் ஒரு இந்திய இலக்கிய மகாத்மாக்கள் தமிழில். அந்த இலக்கிய மகாத்மாக்களை எதிர்க்க வேண்டுமானால் அவர்களுக்கு எதிரான கருத்து நான் மக்களுக்கு எழுதுகிறேன்னு சொன்னால் அவன் எழுத்தாளே இல்லை, அங்கே கலை அங்கேயே காலியாகிடுது. அப்படி நினைக்கிற ஒரு சூழலில் படைப்பு சமூகத்தின் இணைப்புன்னு சொல்லி ஒருத்தர் இலக்கியம் பேசுகிறேன்னு வர்றார். அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் புரியல. இலக்கியம் என்பது நான் எழுதினும் போதே நான் பாதி எழுதுகிறேன், மீதி அர்த்தத்தை வாசகன் தான் எழுதி முடிக்கிறான். என்ன வாசகன் இல்லாத எழுத்து என்பது ஒரு டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகலை. அப்போ வாசகனோடு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காகவே ஒன்று எழுதப்படுகிறது என்று சொன்னால் அது தனி மனித செயல்பாடு அல்ல, அது ஒரு சமூக செயல்பாடு. அது தூய்மையான கவிதையாக இருந்தாலும், தத்துவ கவிதையாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி புத்தகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் வாசகனிடமிருந்து தள்ளி போவதற்கு முகாந்தரமே இல்லை. எழுத்து என்பது வாசகனோடு இணைந்து ஒரு முத்தம் கொடுப்பது போல் அதுக்கு 2 பேர் தேவை. எழுத்தாளர் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல் வாசகனும் தேவை. எனவே அத்தகைய ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிற ஒரு இதில் இந்த எல்லோருக்குமான தலைவர் என்ற அம்பேத்கர் என்ற இந்த புத்தகத்தை ஒரு பைபிள் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பைபிள்னால் நம்ம ஒரு இங்கிலீஷ் யூசேஜ் இல்லையா, அதில் சொல்கிறேன், வேறு எதுவும் ஒட்டுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு வேத புத்தகம்னு சொல்லலாமா? சரி, வேத புத்தகம் போல் உருவாக்கியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த புத்தகத்தில் அவங்க ஒரு அம்பேத்கர் அறிதலும் உரையாடலும்னு ஒரு தொகுதி, அதனுடைய பகுதிகளை சும்மா லேசாக சொல்லி காட்டணும். ஏன்னா நம்ம வாசிப்பை பற்றி இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் அதனுடைய முதல் பகுதி அம்பேத்கரும் அம்பேத்கரை அறிதலும் உரையாடலும். அதில் எல்லாம் நேர்காணல்கள். யார் இது? தொல் திருமாவளவன், கி வீரமணி, பா ரஞ்சித், அந்தியூர் செல்வராஜ், தனபால், டி.எம். கிருஷ்ணா, வா கீதா. இவரெல்லாம் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள். நீங்கள் இவங்களாம் பார்த்தா இவங்கெல்லாம் சரி, இப்போது டி.எம். கிருஷ்ணா வர்றாரு. டி.எம். கிருஷ்ணா என்ன அம்பேத்கரை அறிதலை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு இந்த புத்தகத்தை படிக்க தூண்டும். அது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தது அண்ணலால் நாங்கள்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் இயக்குனர் மாரி செல்வராஜ், பேராசிரியர் கல்யாணி, எழுத்தாளர் பாமா, ஞானவேல், இப்படி அப்படியே நீளுது. அந்த ஒரு லிஸ்ட்டில் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்தது அம்பேத்கர் வாழ்வு போராட்டம். இந்த இடத்துல நம்ம அம்பேத்கர் யார், அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார்னு. ஏன்னா அம்பேத்கர் சுயசரிதை குறிப்புகள்லாம் எழுதியே வைக்கலை. ஏன் வைக்கலை அப்படின்னா அம்பேத்கர் ஒரு தனி மனிதனாக நிறுவியவரே அல்ல. அவர் அம்பேத்கர் எந்த அளவுக்கு போகிறாருன்னா ஹீரோ வர்ஷிப் இஸ் டேஞ்சரஸ் டு டெமோக்ரஸின்னு சொல்கிறவர் அவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு முறை யாருமே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவருடைய கட்சியில். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, எந்த அரசியல் தலைவரும் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்றார். உடனே எல்லோரும் கோபமாயிடுறாங்க. அந்த நேரத்தில் அவரை கிண்டல் அடித்து ஷங்கர்ஸ் வீக்லியில் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கார்ட்டூன் என்னென்னா, ஒரு அம்பேத்கர் கோட்டு சூட்டோடு ஓடுறாரு. அவர் பின்னாடி எல்லாரும் அந்த காந்தி குல்லா போட்டவங்கெல்லாம் ஒரு காந்தி குல்லா போட்டுக்கிட்டு ஒரு பிளாக்கார்டு வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அவரை துரத்திக்கிட்டு. அந்த பிளாக்கார்டில் என்ன எழுதியிருக்குன்னா, பர்த்டே இஸ் மை பர்த் ரைட். அதை போய் நீ படிக்கிறியே, அரசியல்வாதிகள் பர்த்டே கொண்டாடுவது எங்களுடைய பிறப்புரிமை.
எதுக்கோ பிறப்புரிமை. இங்கே பேச்சு உரிமை எல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு பிறப்புரிமை அப்படி ஓடுறாங்க. அது மாதிரி சங்கர் ஸ்ட்ரீட்டில் கார்ட்டூன் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அம்பேத்கர் என்பவர் தன்னை முன்னிறுத்தாத ஒரு தலைவர். அப்படி ஒரு முன்னிறுத்தாத தலைவரை பற்றிய செய்திகள் எந்த அளவுக்கு தவறுதலாக பரவும். ஏன்னா அவர் அதை விளக்கம்ன்றது அவர் எப்பவுமே அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது நான் என்ன சொல்வேன்னா, அம்பேத்கர் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு அரசியல் தலைவர் அல்ல, அவர் தலித் தலைவர் அல்ல, அவர் எக்கனாமிஸ்ட் கிடையாது, அவர் பெரிய ரைட்டர் கிடையாது, இன்டலெக்சுவல் கிடையாது. அவர் யார் தெரியுங்களா எனக்கு? அவர் லைஃப் கோச். அவர் அம்பேத்கரை பார்த்துத்தான் நாங்கள்லாம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைதியாக இயங்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். குவைட்லி எஃபெக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அது என்னன்னா, சத்தம் காட்டாமல் ஜெயிப்பது எப்படி. இது தமிழ் சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா சத்தம் போட்டு கொண்டே இருப்பது தான் இது தமிழ் சமூகம். ஒன்றுமே செய்யாமலேயே சத்தம் போட்டே ஜெயித்து விடுவதை ஒரு தந்திரமாக கற்று வைத்திருக்க தமிழ் சமூகத்தில் சத்தம் இல்லாமல் ஜெயிப்பது எப்படி என்பதை அம்பேத்கர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அம்பேத்கர் தேவையில்லாத விஷயங்கள்லேயே ஈடுபடலை. அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவருக்கு இந்த சமூகத்தில், இந்திய சமூகத்துக்குள்ளே ஒரு இடமே இல்லை. அவர் ஒரு பள்ளியில் போனால் அவர் வெளியில் நிறுத்துகிறார்கள், தண்ணீர் கொடுப்பதில்லை, மாட்டு வண்டியில் ஏற முடியவில்லை, ஒரு பார்சிகள் நடத்துகிற ஒரு லாட்ஜில் தங்க முடியவில்லை, எதுவுமே இல்லை அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட்டில் இந்த பிச்சு சரியில்லைன்னு இன்னொரு பிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர் இன்னொரு பிச்சு தேர்ந்தெடுக்கிறார். எங்கே? லண்டன், அமெரிக்கா போன்ற இடங்களில் அவர் போய் அங்கே தனியாக வளர்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஆப்பிரிக்க கவிதை. அது லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதுறது. அந்த ஆப்பிரிக்க கவிதையில் என்ன சொல்கிறான், என்னை நீங்கள் இன்றைக்கு சமையல் அறையில் போய் சாப்பிடு, எங்களோடு சமமாக மேசையில் அமர்ந்து சாப்பிடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் சமையல் அறையில் போய் மிக சத்தான நிறைய பொருட்களை உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டு சதை திரட்சியோடு உங்களோடு சமமாக மேடையில் அமர்கிற போது என்னை சமையல் அறைக்கு போய் சொல்வதற்கு உங்களால் முடியாது. இதுதான் அந்த லாங்ஸ்டன் ஹியூக்ஸினுடைய கவிதை. அந்த கவிதையினுடைய அப்படியே ஒரு டெமோ தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் எங்கே போகிறாரு? அவருடைய படிப்பு சாதாரண படிப்பு இல்லை. அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறாரு. நான் இந்த புத்தகத்தை தவிர கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கு, ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால. அவர் எங்கே போகிறாரு? குடும்பத்தை விட்டு குழந்தைகளை பிள்ளை குட்டியோடு இருந்த ஒரு மனிதர் அந்த குடும்பத்தையே விட்டு அவர் லண்டனுக்கு போய் படிப்பதற்கு போகிறார். அவருடைய துணைவியார் இங்கே வறுமையில் வாடுகிறார். வரட்டி தட்டி விற்று வாழும் ஒரு பெண்மணி அவர். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கே இறந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில் தான் அம்பேத்கர் லண்டனிலே அவ்வளவு மணி நேரம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதனால் தான் படித்து கொண்டது புத்தகங்களை விற்று அதில் சொற்ப பணத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அவர் படித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய படிப்பு என்பது, நம்ம எல்லோரும் கூட லண்டன் போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? நம்மளுடைய சுய வளர்ச்சிக்காக. அந்த சுய வளர்ச்சி புத்தகங்கள்டே நம்மக்கிட்ட ஏராளமாக இருக்குது, ஏராளமாக விற்கிதுப்பா. அந்த சுய முன்னேற்றம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இன்றைக்கி தமிழில் ரொம்ப கவர்ச்சிகரமான வார்த்தை. ஆனால் அம்பேத்கர் ஒரு முன்னேற்றம் இருந்தது, தனி மனிதனாக முன்னேறினார். ஆனால் அந்த தனி மனித முன்னேற்றம் எதை நோக்கியது என்றால் சமூகத்துக்காக தனி மனிதனுடைய முன்னேற்றம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. அதில் அம்பேத்கர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு சமூகத்துக்காகவே தன்னுடைய குடும்பத்தை நிராகரித்து கொண்டு போய் தயாராகிறார். இந்த இடத்துல புத்தர் மனைவி மக்களை விட்டு போனார், ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். அப்புறம் வள்ளலார் பெண்ணை மனைவியை விட்டு போனார், பொறுப்பில்லாத மனுஷன் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அம்பேத்கரும் அப்படி விட்டு போன ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் தான். யாருக்காக? சமூகத்துக்காக. அந்த இடத்துல தான் தியாகம்ன்ற ஒரு எலிமெண்ட் வருது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை பற்றி எதுவுமே எழுதவில்லை. அதுதான் அந்த சோகம். அப்படி புத்தர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்களே தீபமாக இருங்கள்னு சொல்கிறார். உங்களுக்கு நீங்களே தீபமாக இருங்கள்னு சொல்லும்போது எங்கேருந்து கூட்டம், எங்கேருந்து தலைவர், அதெல்லாம் கிடையாது. அப்போது அம்பேத்கர் என்ன செய்கிறாருனாக்கா, ஒவ்வொரு செயலியும் தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு சமூகத்துக்காக ஒவ்வொன்றையும் பண்ணுறாரு. அவர் கோட்டு சூட்டு போடுறது கூட சமூகத்துக்காக தான். பாருங்களேன், பாவம் புழுக்கமாக இருந்திருக்கோம் இந்தியாவில்.
அந்த புழுக்கத்தை சகித்து கொண்டார். எதுக்காக? ஒன்றுமே சட்டையை அணியக்கூடாது, இடுப்புக்கு மேலே துண்டு போடக்கூடாது, இடுப்பு மேலே துண்டு போட்டதை இடையில எடுத்து கட்டி கொண்டு தான் பேச வேண்டும் என்கிற ஒரு சமூகத்தில் நான் கோட்டு சூட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டினார். புழுக்கத்தோடு போட்டுக்கிட்டு தெரிஞ்சார். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதில் கூட ஒரு கோட் சூட் போடுறதுல கூட சமூகம் தான். அத்தகைய ஒரு மாமனிதரை, அத்தகைய ஒரு அறிவுஜீவி, அவருடைய ஒரே ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன? படிப்பு தான். படிப்பின் மூலமாக அவருக்கு தெரியும், சுமேரியன் நாகரிகத்திலிருந்து படித்தவன் மட்டும்தான் அதிகார வர்க்கமாக இருந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். அவர் ஏழையாக பிறந்தவர் அல்ல, ரொம்ப பெரிய கொடுமையான ஏழையாக இல்லை. அவர் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் தான். ஆனால் இவரை பற்றி இவ்வளோலாம் பேசுறியா, உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஏன் உனக்கு அம்பேத்கர் மேலே இவ்வளோ அக்கறை? நீ ஏன் அம்பேத்கரை பற்றி இவ்வளோ பேசுகிறாய் என்று சொன்னால், நான் தான் சொல்லிட்டேனே, தனிப்பட்ட காரணத்துக்காகங்க. நான் இங்கேருந்து அவுரங்காபாத் எங்கள் ஊருக்கு நான் ஒரு வங்கி அதிகாரி என்ற வகையில் என்னை டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். அது ஒரு சின்ன கிளை. அந்த கிளையில் என்னால் வேலை ரொம்ப குறைவு, மீதி நேரம் போல் என்ன செய்கிறது, குடும்பத்தை அழைத்து போகவில்லை. நான் அங்கே அம்பேத்கர் உருவாக்கியிருந்த ஒரு நூல் நிலையம் இருந்தது. அந்த நூல் நிலையத்தில் தான் நான் கிடந்தேன். அந்த காவலாளி என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிற வரையில் அந்த நூல் நிலையத்தில் இருந்தேன். அதுவரையில் நான் என்ன பேசி கொண்டிருந்தேன் என்றால், பெரியார் என்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த, தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தலைவரை பேசாமல் எல்லோரும் ஒரு வடநாட்டு தலைவனை போய் பேசி கொண்டிருக்கிறார்களே, அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே என்று குறை சொல்லி கொண்டிருந்தவன் அங்கே போய் சேரும்போது தான் எனக்கு தெரிகிறது, பெரியார் எடுத்த சுய மரியாதை என்கிற வார்த்தை அவர் அம்பேத்கர் என்றைக்கோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்று செய்து விட்டார். இது இல்லை, நான் சொல்லும்போது நான் அவர் ஒரு தலித் தலைவராக கருதவில்லைன்னு நான் சொன்னேன், எனக்கு பர்சனலாக. ஏன்னா அவருக்கு முன்னாடியே அம்பேத்கர் தலித் முன்னேற்றத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாலேயே இங்கே தலித் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். 1891 அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்பதை நிறுவுகிறார். 1891 அவர் திராவிட மகாஜன சபையை நிறுவும்போது தான் அம்பேத்கர் 1891 பிறக்கிறார். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த தலித் சிந்தனையும் இந்த ஏழை மக்களினுடைய உயர்வை பற்றியும் தீர்க்கமாக சிந்திக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது மகாராஷ்டிராலேயே இருந்திருக்காங்க. அம்பேத்கர் ஒரு அப்படியே ஒரு வெண்ணெய் திரண்டு வரும், பாலை காய்ச்சிக்கிட்டு வரும்போது மேலே வெண்ணெய் திரண்டு வரும். அந்த திரண்டு வந்த வெண்ணெய் தான் அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இயக்கங்கள் எல்லாமே சமூக இயக்கங்கள் அப்படி தான் தோணும். ஒரு தலைவர் திடீர்ந்து வெற்றிடத்திலிருந்து தோன்றுவதில்லை, அவன் வரலாற்று நிர்பந்தத்தினால் காரணத்தால் அவன் உருவாக்கப்படுகிறான். அம்பேத்கர் திடீர்னு ஒரு இயேசு சன் ஆஃப் காடாக பிறந்தார்ல, அது மாதிரிலாம் பிறக்கலைங்க. அவர் சாதாரண மனிதனாக பிறந்தவர். இந்த சமூகத்தினுடைய காரணிகளால் அவர் ஒரு தலைவராக ஆக்கப்பட்டவர். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த சமூக காரணிகள் எவை, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அம்பேத்கர் எப்படி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய மாபெரும் அறிவுஜீவி. கார்ல் மார்க்ஸுக்கு அடுத்தபடியாக இவருக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தில், மேல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது ஒரு அறிவுஜீவி தான். இந்த அம்பேத்கரினுடைய அறிவுஜீவிதத்தை பற்றி எல்லோருக்குமான தலைவர் இந்த அம்பேத்கர் என்ற நூல் மிக சிறப்பாக சொல்கிறது. இந்த புத்தகத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கரை எப்படியெல்லாம் எத்தனை விதமாக, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புத்தகம் அம்பேத்கரை கடவுளாக்கி வழிபடுவதற்காக அல்ல. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா கடவுளை நாம் அம்பேத்கரை நாம் கடவுளாக்கி விட்டால், கடவுள் இதுவரையிலும் நமக்கு எதுவுமே கொடுக்காதது மாதிரி அம்பேத்கரும் எதுவும் கொடுக்க மாட்டார். எனவே நம்ம அம்பேத்கரை கடவுளாக்குவதற்காக இந்த புத்தகம் படைக்கப்படவில்லை. மாறாக அவர் ஒரு மனிதனாக எப்படி புரிந்து கொள்வது, அவருடைய வெற்றி ரகசியங்கள் என்று புரிந்து கொள்வது, இந்த விளிம்பு நிலை மக்களை எப்படி எழுப்புவது என்பதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை எப்படி அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது. இப்போ ஒரு புத்தகம் நான் படித்தேன், வாட் டு லேர்ன் ஃப்ரம் நெல்சன் மாண்டேலான்னு. அந்த புத்தகம் போல தான் இந்த புத்தகம். அப்படி இவங்க தலைப்பு கொடுக்கல. அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் சொல்கிறதே ஒரு புரட்சிகரமான கருத்தாக இங்கே போயிடுச்சு. அதான் இங்கே சோகம். அவர் எல்லோருக்குமானவர் தான், அதே எல்லோருக்குமானவர் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே இருக்குது. அவ்வளோ சோகமான நிலைமை. அதனால் அவங்க வாட் டு லேர்ன் ஃப்ரம் அம்பேத்கர்னு இதுக்கு தலைப்பு கொடுக்கல. ஆனால் இந்த புத்தகம் அதுதான். நான் ஒரு வாரத்தை வாசகன் என்ற வகையில் இது படித்து பார்த்தால் எனக்கு தெரியாத பல தகவல்களை இது கொடுக்கிறது.
இதில் வந்து நம்ம இந்த 3 பேர் முக்கியமாக நம்மளுடைய ஆனந்தவனுடைய ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் அவர்கள், நம்மளுடைய நீலகண்டன் அவர்கள், ஷாஜன் கவிதா அவர்கள், இவர்களெல்லாம் திட்டம் போட்டு பேசி பல்வேறு அறிவுஜீவிகளோடெல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு தனி மனிதனுடைய படைப்பு அல்ல, இது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் உருவான ஒரு கனி. ஒரு கலெக்டிவாக ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு பல் குரல்களை இதில் வைத்திருக்கிறார்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதின்னா ஏன் கொண்டாட வேண்டும் அம்பேத்கர்ன்ற ஒரு பகுதி. அதில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் கூட ஒரு ஓரத்தில் கருப்பு இலக்கியத்தை, கருப்பு இயக்கங்கள் அம்பேத்கரோடு எப்படி தொடர்பு கொண்டு இருந்தன என்று எழுதியிருக்கிறேன். ஒரே ஒரு தகவலை அதிலிருந்து சொல்கிறேன். அம்பேத்கர் என்பவர் வெறும் கருப்பு இலக்கியத்தை படித்துவிட்டு எதுவும் எழுதியவர் அல்ல, இயங்கியவர் அல்ல. அவர் எத்தனை வகையிலெல்லாம் இந்த ஏழை ஜனங்களை மேலே கொண்டு வர முடியுமோ அத்தனை வகையிலும் யோசித்திருக்கிறார். அதிலே ஒரு வகை வந்து கருப்பர்களுடைய இயக்கங்கள் இருக்கின்ற அந்த கருப்பர் இயக்கங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். வெறும்னா அவங்களை பார்த்து அவர்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்கிறது வச்சு அவர் பண்ணலை. அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து டூபாய்ஸ்னு ஒரு கருப்பர் தலைவர் இருக்கார், பிளாக் மூமெண்ட்னுடைய தலைவர். அந்த டூபாய்ஸ்க்கு அம்பேத்கர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறாரு, பிளாக் பீப்புளினுடைய இன்ஜஸ்டிஸையும் கருப்பர்களுடைய அவர்கள் மீது இழைக்கப்படும் அநீதிகளையும், இந்தியாவின் தலித்துகள் என்று தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய துயரங்களையும் நாம் இருவரும் இணைந்து ஐநா சபையில் கொண்டு போய் விவாதித்து இதை தீர்ப்போம்னு சொல்கிறார். கடிதம் எழுதுறார். எந்த அளவுக்கு உலக அளவில் நம்ம தீண்டப்படாதவனுடைய பிரச்சனையை உலக அளவுக்கு கொண்டு போய் அங்கே வந்து இதை தீர்த்திடலாம் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. அவரும் ஒத்துக்கிட்டு கடிதம் எழுதுறாரு. அப்போ இவர் 2 பேரும் கடித தொடர்பிலே இருந்திருக்காங்க. எந்த காலத்தில் டிஜிட்டல் யுகத்தில் இல்லை. டிஜிட்டல் யுகத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். அவர் உட்காந்து ஒரு கடிதம் எழுதி அது போய் அங்கே போய் சேரணும்னா அப்போ வந்து குறைஞ்சது ஒரு 10 நாளாவது ஆகும். அந்த நேரம் காலத்தை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த இடத்துல கம்யூனிகேட்ன்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். கம்யூனிகேட்னா நிறைய பேர் வந்து பேசுறது, நம்ம கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதா, ஒய் நாட் யூ கம்யூனிகேட்டுன்றாங்க. என்ன கேட்டால் கம்யூனிகேட்டுன்றது வெறும் பேசுறது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து மதித்து கேட்குறது, அதான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்றது 2 பேரும் கேட்டு நடக்குது. அப்போது அம்பேத்கர் நிறைய கேட்டிருக்கிறார். அவர் சொல்ல மட்டும் செய்யவில்லை, நிறைய கேட்டிருக்கிறார். அப்போ அம்பேத்கர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன், ஓஹோ கம்யூனிகேஷன்னா நம்ம வந்து நிறைய கேட்கணும் போல் இருக்கு அப்படின்னு. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும், லெனினும் விவசாயிகளும்னு ஒரு ஆயில் பெயிண்டிங் ஒன்று இருக்கும். அந்த ஆயில் பெயிண்டிங்கில் நெல்லின் வந்து அப்படி கோட்டெல்லாம் அப்படி தள்ளின்னு உட்காந்துருப்பார். அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் சரியான உடை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க முன்னாடி. அவங்களோட அவர் பேசுவார். அந்த ஒரு பெயிண்டிங் போது லெனின் எப்படி மக்களோடு இருந்தாருன்னு சொல்கிறதுக்கு, அதே மாதிரி தான் அம்பேத்கர் மக்களோடையே இருந்தார். மக்களோடு அவர் வந்து இங்கே வந்தவர்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பானவர்கள், அவர்கள் எல்லா செய்திகளும் தெரியும் என்பதெல்லாம் நான் அடிப்படை செய்திகளை சொல்லவில்லை. ஆனால் இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக வந்திருப்பது என்னவென்று சொன்னால், அம்பேத்கரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பகுதி, அன்னதால் நாங்கள்னு ஒன்று, இது அம்பேத்கரின் தேசம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அது ரொம்ப அற்புதமான பகுதிங்க. அதுக்காக இந்த 3 பேரையும் நான் எவ்வளோ வேணால் பாராட்டுவேன். அதில் வந்து ஆனால் இவங்க 3 பேரும் பாராட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனடியாக இந்த பெருமையெல்லாம் எங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க. அதான் எங்கள் சோகம். நம்ம வந்து இவர் முருகன் அவர்களிடம் சொன்னால், ஐயோ நான் ஒன்றும் பண்ணலைங்க, இல்லை எல்லாம் இவர் தான் பண்ணார், அவர் தான் பண்ணார், கை காட்டுறார். இவரை கேட்டால் இல்லைங்க எல்லாம் ஷாஜன் தான் பண்ணார் அப்படின்னு. இப்படி ஒரு எதையுமே ஒரு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணிக்குவானான்னு தட்டுறவங்களெல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்களால தான் இந்த அம்பேத்கர் புத்தகத்தை செய்ய முடியும். ஏன்னா இந்த புத்தகத்தில் நம்மளோட ஷாஜன் கவிதா அவர்கள் வந்து இதுக்காகவே இவங்க வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்திருக்காங்க, அம்பேத்கர் என்பது சமத்துவ ஆனந்த் டெல்டும்டே, விஜய் சுர்வாடே, நாகராஜ் மஞ்சுளே, அசோக் கோபால், ஆனந்த், கிறிஸ்டோ விஜயதா குமார், கிறிஸ்டோப் ஜாஃப்ரிலா
இவர்கள் எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அம்பேத்கரே தெரியாது எங்களுக்கு, இவங்கெல்லாம் எப்படி தெரியாது? அதனால் தெரியாது. ஆனால் இவர்கள் மூலமாக அம்பேத்கர் ஒரு எலும்பு கூட இருந்து அப்படியே ஒரு சதையோட கோட்டு சூட்டோடு அப்படியே எழுந்து நிற்கிறார். நான் ஒரு விஷுவலாக யோசித்து பார்க்குறேன். சினிமாவில் அப்படியே ஒரு ஷார்ட்டு ஒரு எலும்பு கூட்டிலேருந்து அப்படியே வர மாதிரி அனிமேஷனில் வர்ற மாதிரி எழுந்து நிற்கிறார். அதில் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் இந்த புத்தகத்தை 2000 3000 கொடுத்தால் கூட இந்த புத்தகத்தை வாங்குவீர்கள். இது ப்ரைஸ்லெஸ் புத்தகம், இது விலையில்லாத ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது? ஆனந்த் செல்டும்டே இவங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, போதுமான அளவுக்கு பேசிவிட்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புத்தகத்தில் அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுகிறவர்களும் எதிரும் புதிருமாக கருத்து சொல்கிறவர்களும் கூட இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதான் முக்கியமான விஷயம். அசோக் கோபாலனுடைய இதில் பார்த்தா தனிமனித சுதந்திரத்துக்காக இறுதி வரை போராடியவர் அம்பேத்கர்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் அசோக் கோபால் ரொம்ப ஒரு இதுவாக பேசுகிறார். அதே மாதிரி தான் ஆனந்த் செல்டும்டே அம்பேத்கரை நம்ம வழிபடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாமே ஒரு வார்த்தையை கூட நம்ம பூஜை செய்து பழக்கப்பட்டவர்கள், வழிபாடு செய்து பழக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு இந்த தகவல்களை ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஒரு கல்ச்சுரல் ஷாக் மாதிரி இருக்குது. அத்தகைய விஷயத்தை செய்யும்போது தான் இதை தொகுத்தவர்களுடைய ஆளுமை எத்தகையதுன்னு நமக்கு தெரிய வருது. இந்த தொகுத்தவர்கள் எல்லாம் ரொம்ப அப்பாவியாக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இவர்களால் மாபெரும் விமர்சனபூர்வமாக இயங்கி இருக்கிறார்கள் என்பது தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றுகிற ஒரு சந்தோஷம். இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஜய் சுர்வாடே என்பவர் அம்பேத்கருடைய புகைப்படங்களை எல்லாம் அம்பேத்கர் எப்படி இருப்பார்ன்றதையே நமக்கு அவங்க தாங்க எடுத்து காட்டுறாங்க. அவர் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கார் அம்பேத்கர் புகைப்படங்களை நோக்கி. அப்போ ஒவ்வொரு ஸ்டுடியோவோ பேர் அம்பேத்கர் புகைப்படம் கிடைக்குமா தேடி இருக்கார். அதில் அவருக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரு கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு இமேஜ். அந்த காலத்துலலாம் ஃபிலிமில் இமேஜ் எடுக்கிறது இல்லை, அது ஃபிலிம் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில் எடுக்கலாம். ஒரு ஃப்ரேமை போட்டு எடுப்பான், உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரேமில் எடுத்த கண்ணாடியில் இருந்த புகைப்படம் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது. இப்படி அம்பேத்கரை நம்மளுடைய காட்சி பூர்வமாக இவர் யார் என்பதை இன்றைக்கி திருவள்ளுவர் எடுத்திங்கன்னா திருவள்ளுவர் யாருன்னே நமக்கு தெரியாதுங்க. அவர் ஒரு தங்க காயினில் எடுத்திங்கன்னா அவர் மொட்டை அடித்து ஒரு சமண முனிவராக இருப்பார். அவரையே நீங்கள் கழக பதிப்பினுடைய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்து புக்கில் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு சைவ குறவர் போல் இருப்பார். இன்னொரு படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இது எதுவுமே இருக்காது, விபூதி எதுவுமே இருக்காது. அவர் பூணல் போட்டிருந்ததான்னு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை ஒரு வெள்ளை துணியால் மார்பை மறைத்தது தான் நம்மளுடைய அரசாங்க படம். இந்த அளவுக்கு திருவள்ளுவரை நாம் திருவள்ளுவர் எப்படி இருந்தார்னே நமக்கு தெரியல. அவளையே நம்ம ஊரில் 1000 மகாபலிபுரமும் நம்ம தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கும் சிற்பங்களை சாதித்தவனெல்லாம் வெட்டையா கொட்டையா கருப்பா சிவப்பானே நமக்கு தெரியாதுங்க. அனானிமிட்டி தான் நம்மளுடைய வரலாற்றுடைய ஆரம்ப கட்டம். ரொம்ப கேவலங்க. அந்த அனானிமிட்டியை எதிர்த்து செய்யப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துக்கு இதில் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மிக நுணுகி செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை நாம் தமிழ் வாசிப்பு பிரதேசத்தில் கொண்டு வர வேண்டும். இதை பற்றி ஏராளமான விவாதங்கள் நிகழ வேண்டும். அப்போதுதான் அம்பேத்கர் நமக்கு தேவையில்லை, அம்பேத்கர் என்ற தனி மனிதர் தேவையில்லை, அம்பேத்கர் என்கிற ஒரு இயக்கம், தனி மனித இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும், இப்போ செயல்படுகிறவர்கள் எல்லோரும் அம்பேத்கரிடமிருந்து எத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் தெரிய வரும். இந்த புத்தகத்தை, இத்தகைய ஒரு அற்புதமான புத்தகத்தை, நீண்ட நேரம் பேச தூண்டக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் ஒரு ஓரத்து வாசகனாக படித்து பார்த்தபோது அம்பேத்கரை தேடி தேடி வாசித்த எனக்கே பெரிய மலைப்பு ஏற்படுகிறது. புதிய செய்திகள் தெரிகின்றன. அதற்காக இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. சைவ குறவர்கள் இவங்கெல்லாம். இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சைவத்தை வளர்த்தது போல இந்த 3 பேரும் தமிழ்நாட்டில் ஒரு அறிவு ஜீவிதத்தை வளர்ப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த அடுத்து இருக்கக்கூடிய அமர்வில் இவர்கள் இந்த புத்தகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்று ஒரு ஆச்சரியம் இருக்கு இல்லையா, அதற்கு விடை கொடுக்கப் போகிறார்கள், அதை பற்றி சொல்லப் போகிறார்கள். அவர்களை இதற்காக அதை கேட்டு இன்புறுவதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதால் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.